ஏன் 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 இந்த படத்தை நான் தியேட்டர்ல போய் பார்க்கலன்னு சொல்லி இப்ப என் உள் மனசு ஏன்னு எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்குதுங்க. ஏன்னா சில பேர் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் நார்மலா படம் ரிவ்யூ பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படம் இருந்தது. சரி போவோம், நானும் மனுஷா படத்துக்கு போய் பார்த்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இந்த படத்தோட இந்த ஹீரோட டைரக்டர் இருக்காரு பார்த்தீங்களா, இவரை வந்து நான் ஏற்கனவே டிக்டாக்ல நான் வந்து பார்த்துருக்கேன், காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. அதே இவரோட காமெடியில் அப்போ சிரிச்சிருக்கிறேன். சரி ஒரு படம் தேட்டரில் 2-3 வாட்டி வேறு படம் பார்க்கும்போது ட்ரெயிலரில் ஓடி இருக்கு. அப்போ சரி எப்படியாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிளானில் தான் இருந்தேன். கடைசி மட்டும் பார்க்கவே முடியாது போச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த படத்தை நான் பார்த்து, இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கதை தொடக்கத்தில் ஒரு 3 பேர், புருஷன், பொண்டாட்டியோட தம்பி, இவங்க 3 பேரையும் வந்து ஏதோ ஒரு ஆத்மாங்க பயங்கரமா தொல்லப்படுது. வேலை செய்யற இடத்துலயும் சரி, வீட்லயும் சரி. தம்பிக்கார் தனியா இருப்பாரு, அவரையும் அவர் தங்குற இடத்துல போய் இந்த சேட்டை பயங்கரமா தொல்லப்படுது. ஒரு கட்டத்துக்கு மேல கொலை பண்ற அளவுக்கு அந்த பேய் வந்து இது பண்ணோன்னா இப்ப இந்த சாமியார், அதாவது நம்ம இந்த படத்தோட ஹீரோ, இவரை பத்தி தெரிய வருது. இப்ப இவர் எப்படியாவது கான்டாக்ட் பண்ணி வர வைக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து கூட ஒரு அசிஸ்டன்ட்டை கூட்டிக்கிட்டு பேய் ஓட்டுறதுக்காக வராரு. பேய் ஓட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அசால்ட்டா ஓட்டிலான்னு பாக்குறாரு. ஆனா பார்த்தா இது ரொம்ப சக்தி வாய்ந்த பேயா இருக்குது. அந்த பிறகுதான் அவருக்கே தெரியுது இந்த கதைக்கும் அவருக்குமே சம்மதம் இருக்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி இந்த படத்தோட மீதி கதை ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நான் சொன்ன சஸ்பென்ஸ் போயிடும், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் வாட்டி பார்க்கும்போது பார்த்துக்கிட்டீங்கன்னா தொடக்கத்துலேருந்து முடிய இருக்கும் என்னவா இருக்கும் அந்த சஸ்பென்ஸ் வந்து கடைசி மட்டும் மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த படம் எங்கேயுமே போர் அடிக்கல. ஏன்னா அவரோட காமெடி சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே அவர் காமெடி பண்ணிட்டு இருந்ததுனால படத்தில் அவர் காமெடி செம்மவே இருந்துச்சு. எல்லாமே இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. எல்லாம் புதுமுகம். நம்ம இது வரைக்கும் இவங்களை நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் எங்கேயும் இவங்களை பார்த்தது கிடையாது. படத்தில் இவங்க எல்லாருமே ஒரு புதுமுகமாக தான் நான் பார்த்தேன். இப்போ பார்த்துட்டு எல்லாரும் நடிப்பும் அருமையாக இருந்துச்சு இந்த படத்தில். இப்போ இந்த ரிவ்யூ போகிறது கூட இதான் நினைக்கிறேன். இப்போ ஒருவேளை நான் தேட்டரில் போய் பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூ நான் பண்ணியிருந்தா கூட காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணிட்டான்னு கூட எனக்கு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நான் வந்து தேட்டரில் தான் இப்போ ஓடலையே. இப்போ நான் கொடுத்த ஆனஸ்டாக தானே இருக்கும். அப்போ இப்போ நம்ம வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஒரு அடுத்த படம் வரும்போது கண்டிப்பாக மக்கள் வந்து ஆர்வத்தோட ஒரு படம் தேட்டரில் போய் பார்ப்பாங்க. அருமையான ஒரு படம். கண்டிப்பாக இவர் ஒன்றும் நிறைய படம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் உங்கள் கிரேசி ஜி.